ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு வேடிக்கை பாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எதிர்கால வாரிசு வருங்கால பிரதமர் பிரின்ஸ் வேறாப்ல யாருக்கு கை சின்னத்துக்கு ஓட்டுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பூரா கிளீன் ஸ்வீப் ஆயிர போது வர்றாரு ஐயா ராகுல் காந்தி வர்றாரு. வரும்போது நம்முடைய மாண்புமிக்க ஐயா இருக்காங்கல்ல, நம்ம ஐயா ஸ்டாலின், அவரோட ஒரே மேடையில ஏற மாட்டாராம். எப்படி இவ்வளவு அவமதிக்கிறான் ஆளு. இது மானம் கட்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நம்ம ரத்தத்தின் ரத்தங்கள், நம்ம உடன்பிறப்புகள், உன் தலைவனுக்கு பக்கத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்றார் ராகுல் காந்தி. கூட்டணியின் கட்சி தலைவர் இங்கே உனக்கு 3 முறை கூட்டணி வைத்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர் 25 எம்எல்ஏ எல்லாம் கொடுத்து உனக்கு சீட்டு 21ல் 25 இப்ப 29 ஒரு நாடாளுமன்றம் எல்லாம் ஒரு மத்திய ராஜ்யசபா ஒரு மாநிலங்களவை எல்லாம் கொடுத்து நீ வந்து அவருக்கு பக்கத்தில் நின்று ஓட்டு கேட்க மாட்டேன். வெறும் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஓட்டுல 0.5 விழுக்காடு கூட ஓட்டு உள்ளது. 0.5 விழுக்காடு. அதுல நீ திமுக காரர், திமுகவில் இருக்கிறவங்க, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள் இவர்களெல்லாம் போட்டுத்தான் காங்கிரஸை வெல்ல வைக்கணும். ஆனா ஐயா ஸ்டாலின் பக்கத்தில் அவர் நிக்க மாட்டாரு. இதுக்கு மேலையும் உன் தலைமையவே அவமதிக்குது அந்த கட்சி தலைமை. அதுக்கு மேலையும் நீ வந்து கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டின்னு வச்சுக்க, உன் மரபணுவை சோதிக்கணும். உன் மரபணுவை சோதிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா எங்க தாத்தன் சொல்றான்ல, இந்த தமிழ்ல பேசாம தமிழர் என்ற உணர்வு உள்ளவன பெற்றோர் மேல் ஐயம் கொள்ளணும், பிறப்பின் மேல் ஐயம் கொள்ளணுங்கிறான். பாவலர் பெருஞ்சித்திரனால் தமிழர் என்று அந்த உணர்வற்று போறவன் என்ன பார்க்கணுமா, பெற்றோர் மேல் ஐயம், அவன் பிறப்பின் மேல் ஐயம்ங்கிறப்பல. காங்கிரஸ் கட்சி வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டு திமுக கட்சி தலைவர் இல்லை உடன் பிறந்தவனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் ஓட்டு கேட்கிறாப்ல. எங்க மாலை இல்ல, செருப்பு மாலைனாதான் மரியாதையா இருக்கும்ல. டெட் பாடி பாடையை கட்டி தூக்கிட்டு போயிட்டு செருப்பு மாலையை போட்டு ஆடிக்கிட்டு போறான் புனமா. உனக்கு தெரியுமாடா என் உடன் பிறந்தவனே, பெற்ற தாய் தந்தையர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான் கொண்டே வருவேன். யாரோட அவமதிக்கிறான்னு கேட்டேன். அந்த திமுக கட்சிக்காரன் கேட்கல, இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன். ஏன் நான் கேட்கிறேன், அதே தான். சூடு, சொரணை, மானம், மரியாதை, சோறுல உப்பு, புரியுதா? ஏன் எனக்கு இருக்கு? ஏன்னா நான் எப்பவும் வாட்டர் குடிக்கிறது இல்லை, தண்ணி தான் குடிப்பேன். நான் எப்பவும் ரைஸ் சாப்பிட்றது இல்லை, சோறு தான் சாப்பிடுவேன். அதில் உப்பு போட்டு, அது என்ன உப்பு? கல் உப்பு கேவலம். அப்போ பேரறிஞர் அண்ணா போட்டியிடும்போது, இந்த காங்கிரஸ்காரர் என்னைய தோக்கடிக்க முடியாது இந்த அண்ணா துறையை என்று எண்ணி ஓட்டுக்கு ஏன் காசு கொடுப்பானேன்? அந்த காசை கொடுக்கிற போது 7 மலை தாண்டி 7 கடைகள் தாண்டி அங்கிருக்கிற வெங்கடாசலபதியை எதற்கு துணை கலைத்து வருவானேன்? வெண்ணை தோக்கடிக்க வெங்கடாசலபதி எதற்கு வருவானேன்? அந்த வெங்கடாசலபதி படத்து மேலே 2 ரூபாய் காசை வச்சு அதன் மேலே அடிச்சு எதற்காக சத்தியம் வாங்குவானேன்? அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா திமுகவை தொடங்கியவரையே தோக்கடிக்க காசு கொடுத்தா யோசிக்க போயாரு தெரியுமா? காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கூட கூட்டிக்கிட்டு அன்னைக்கு ஓட்டுக்கு 2 ரூபா, இன்னைக்கு 2000 ரூபா. யாரு? 2 பேரும் சேர்ந்து. சீச்சி, கருமம். என்னப்பா பரிதாபம். இதுல ஒண்ணுமே செய்யல. நம்ம பாட்டேன் 200 ஆண்டுக்கு முன்னாடி மருதுபாண்டி வேல்ஸ், நமக்கு தான் வரலாறு இல்லையே, அவன் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கான். வேல்ஸ் துறை அதில் சொல்றான், பெரிய மருது எனக்கு வந்து ஆரஞ்சு பழத்தை பரிசா கொடுத்தாப்புல. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது வரைக்கும் நான் உலகத்தில் அவ்வளவு சுவையான ஆரஞ்சை சாப்பிட்டதே இல்லைன்னு. அவன் குறிப்பில் இருந்தால் நமக்கு தெரியுது, நமக்கு ஒன்றும் இல்லை.
படிச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு 200 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் சுவையான ஆரஞ்சே என் பாட்டை ஏற்றுமதி செஞ்சிருக்காப்புல. இப்போ இன்னைக்கு ஏண்டா என் வீட்டை சுற்றி வேலைக்கு ரோலும் யூகலிப்டஸ்மா இருக்கு. யாரு? நம்ம ஆளுங்க தான். இவங்களுக்கு தெரியாதா? சோலையா இருக்கும், மா வருது, பலா வருது, வாழை வருது, தென்னை வருது, கரும்பு வருது. சோலையா இருக்கிற நிலத்துல எதுக்கு சீமக்கருவெளி யூகலிப்டஸும்? யூகலிப்டஸ் எதுக்கு? பலாயிரக்கணக்கில் யூகலிப்டஸ் எதுக்கு? தாள் செய்யறதுக்கு யூகலிப்டஸ் இந்த மரம். அதான் கரும்பு சக்கையிலேருந்து செய்யலாமே. நான் தான் சொல்றேனே, கரும்புலேருந்து செய்யலாம். இந்த பிளாஸ்டிக்கை கருத்து என்ன? காங்கிரஸ்கார கருத்து, இந்த திமுக காரங்க கருத்து. அணுகுண்டு போட்டு பூமி அழிக்க வேண்டியது இல்லையா? பிளாஸ்டிக் பாலித்தீன் போதுமா? அதை பேன் பண்ண முடியல. கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியல. காவிரியில தண்ணி நமக்கு உரிமை இருக்கா இல்லையா சொல்லு? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே சிறங்கு சொறி, இதெல்லாம் சரி. ஒரே ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல், எல்லாம் வரும். ஆனா தண்ணி மட்டும் வரமாட்டேங்குது. ஏன்? கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன், இவங்க கட்சிக்காரன் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு தர முடியாது. இங்க இருக்கிற காங்கிரஸ்கார பெருமக்களுடைய கருத்து என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று உங்கள் கட்சி, அந்த கர்நாடக கட்சி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லுகிறார்களே, உங்களின் கருத்து என்ன? அது வேற கட்சி, இது வேற கட்சியா? ஒரே கட்சி. சொல்லு பாபம், சொல்லு. நான் தமிழர் நிலத்தை தமிழர் ஆணலும்னு சொல்லும்போது பாசிசம், ஐயோ இவங்க பிரிவினைவாதம்னு இவங்க. இப்போ கர்நாடகா யார் ஆளுறது? காங்கிரஸ். யாரு முதலமைச்சர்? சீதாராமையா. அந்த சீதாராமையாவுக்கு இணையான தலைவர் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நம்ம மாநிலத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம ஐயா சிதம்பரத்தை வச்சுக்கிறோம், நம்ம ஐயா தங்கப்பால் வச்சுக்கிறோம், இல்லை எங்க மாமா திருநாக்கரசு வச்சுக்கிறோம். மூத்த தலைவர்கள். ஒரே கட்சி தானே காங்கிரஸ்? ஒரே கட்சி தானே? சரி, ஒரே தலைவர் தானே மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ நம்ம என்ன கேட்போம்? அருமைச்சோ ராகுல் காந்தி கிட்ட, அம்மா சோனியா காந்தி கிட்ட. ஒரே கட்சி தானே. சீதாராமையை எடுத்துட்டு எங்க ஐயா சிதம்பரத்தை கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆக்கி காட்டா நான் இந்த கருத்தை வாங்கிக்கிறேன். எப்படி எப்படி? இப்ப கம்யூனிஸ்ட் கேரளாவை ஆண்டுச்சுல இப்பதானே தேர்தல் வந்திருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மிக மூத்த தலைவர் இருக்காங்கல்ல. ஒரே கட்சி தலைமை தானே. கேரளாவை தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை யாராவது முதலமைச்சராக சொல்லு. நான் ஒரு சவால் விடுறேன். மோடி ஐயா குஜராத்தின் முதல்வராக இருந்தாங்க. மோடி ஐயா இந்திய நாட்டுக்கே பிரதமர் ஆயிட்டாங்க. அவ்வளவு செல்வாக்கு இருக்கிற மோடி ஐயாவை பீகார்ல முதலமைச்சராக சொல்றா. நின்று வென்று கட்ட சொல்லு. இல்ல அருமை சகோதரர் ராகுல் காந்திய நாட்டின் பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேற ஏதாவது கேரளாவில் எம்பி அணி இல்ல, உன்னை ஜெயிக்க வச்சான்ல, கேரளாவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வென்று காட்டு பார்ப்போம். இப்ப தெரியுதா நான் பேசுற அரசியல் எவ்வளவு அவசியம்னு? தெரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.